செய்வினை எதை குறிக்குது, இல்ல செய்வினை இருந்தா இந்த ஒரு விஷ ஜந்து உங்க வீட்டுக்கு வரும்லாம் போடுறாங்க. அது என்னன்னா கருவண்ட சொல்றாங்க. கருவண்டு தான் செய்வினைக்கான அறிகுறியா? இதெல்லாம் உண்மைதானா இல்ல பொய்யான ஒரு தகவலா? அந்த மாதிரி கருவண்டுன்றது பாத்தீங்கன்னா செய்வினைன்றது பாத்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா கருவண்டு வந்து வீட்டுல வளர்த்துறது, வீட்டுக்குள்ள வந்து போறது, இது செய்வினையை குறிக்குமா இல்லையா, நிஜமா பொய்யானா 100% உண்மை நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணில் வச்சு பார்க்கும்போது 100% அந்த மண்ணில் வேலைப்பாடு செஞ்சுருக்காங்கன்னு வரும். இப்போ அந்த பொருள் எங்கே தேடி எடுக்க முடியாது. மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இன்னைக்கான டாபிக், நிறைய வலைதளங்கள்ல நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கும் பொழுது அதுல அதிகமா சொல்றது வந்து இந்த செய்வினையோட அறிகுறி என்ன, செய்வினை எதை குறிக்குது, இல்ல செய்வினை இருந்தா இந்த ஒரு விஷ ஜந்து உங்க வீட்டுக்கு வரும்லாம் போடுறாங்க. அது என்னன்னா கருவண்ட சொல்றாங்க. கருவண்டு தான் செய்வினைக்கான அறிகுறியா? இதெல்லாம் உண்மைதானா இல்ல பொய்யான ஒரு தகவலா? நல்லா கேட்டீங்க. மக்களுக்கு முக்கியமா தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கருவண்டு வந்து வீட்டில் வளர்த்துறது, வீட்டுக்குள்ளே வந்து போகிறது, இது செய்வினையை குறிக்குமா இல்லையா, நிஜமா பொய்யானா 100% உண்மை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது தேன் இருக்கிறதுல தான் ஈ போகும்னு சொல்லுவாங்க, இருக்கா இல்லையா? சக்கரை இருக்கிறது தான் எறும்பு போகும்னு சொல்லுவாங்க, உணவு இருக்கிறது தான் காக்கா போகும். அந்த மாதிரி கருவண்டுன்றது பார்த்திங்கன்னா, செய்வினைன்றது பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா அதுக்கு அமானுஷமான பொருள் நிறைய பயன்படுத்துவாங்க. காலடி மண், சுடுகாடு மண்ணை பயன்படுத்துவாங்க. மறைஞ்ச என்ன சொல்கிறது, புதைச்சிருக்கிற விஷயத்தை நிறைய பொருள் இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. ஸோ செய்வனைக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் அசைவம் செய்வம் ரெண்டுமே பயன்படுத்துவாங்க, புரியுதுங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூனையோட, கருப்பு பூனையோட பொருளை வச்சு பயன்படுத்துவாங்க, புரியுதுங்களா? ஆந்தையோட பொருள் சில பேர் பயன்படுத்துவாங்க. நிறைய பொருட்கள் இருக்குது செய்வினைக்கு பயன்படுத்தி. நம்மளோட செய்வனை பண்ணுறதில்ல, செய்வினில் பாதிக்கப்பட்டவங்க வந்தால் மட்டும் இறைவனோட அருளாளனை காப்பாற்றி மட்டும்தான் விடுவேன். செய்கிறது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா படைக்கிறது அவன், ஸோ விதைக்கிறத இந்த மாதிரி செய்வேன்ற விஷயம், இதை கிளியர் பண்ண தான் நான் இருக்கேன். அந்த மாதிரி பாதிப்பில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செய்வனை அவனு வீட்டில் இருந்தால் கருவண்டு சுற்றுறது நிஜம், 100% நிஜம். ஏன்னா அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செய்வனை இருந்தால் அந்த செய்வனைக்கு பயன்படுத்துகிற பொருள், அதை யூஸ் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேட் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். கெட்ட சக்தி எங்கே இருக்கோ அங்கே அந்த கருவண்டு வரும். நல்லா பாருங்கள், கோவிலில் கருவண்டு உங்களால் பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. காட்டுக்குள்ளே கூட போய் நீங்கள் பார்க்க முடியாது. ஃபாரஸ்ட்டுள்ள போய், கொல்லிமலை போய் பாருங்கள், ஒரு கருவண்டு சுத்தாது. ஏன்னா இப்போ பர்வதமலை போய் பாருங்கள், ஒரு கருவண்டு சுத்தாது. ஸோ அங்கெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. எங்கெங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அங்கே கருவண்டு போகாது. நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவான ஒரு விஷயம், அது ஒரு ஆத்மா மாதிரியோ ஒரு ஏவல் மாதிரியோ செய்வன மாதிரியோ எங்கே அதோட வைப்ரேஷன் இருக்கோ அங்கே கருவண்டு சுத்த செய்யும். அந்த இடத்துல பொருள் பொறிச்சிருந்தாலும் வரும், இல்லை அந்த நபருக்கு காலடி மண், துணி, ஃபோட்டோ எடுத்து செஞ்சிருந்தாலும், அந்த வீட்டில் செய்வனையோட விஷயமோ இல்லை ஏவல் வந்துட்டு போனாலும் கருவண்டு வந்து போகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இது ஏன் இப்போ இந்த என்ன சொல்கிறது, இந்த யூடியூப்பில் வந்து வீடியோஸுங்க அதிகமாக சொல்ல தான் அந்த மாதிரி தெரிய வந்தது. ஸோ எந்தெந்த பொருளுக்கு ஜீவராசி உணவுக்காக தேடி போதோ அந்த மாதிரி கருவண்டு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செய்வனைக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தேடி வரும். அது ஏன் வருதுன்னா வந்து உங்களை ஒன்றும் பண்ண போகிறது, எச்சரிக்கை தான் வரும். நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. அது வந்து முன்னெச்சரிக்கை கூட கிடையாது, அதோட வேலை அது. அங்கே அது இருக்குது, அது வருது. அப்போது அதை நீங்கள் தான் உணரணும். ரைட்டு, நம்ம வீட்டில் வந்து ஒரு கருவண்டு வருதுன்னா ஏன் வருது? சின்ன ஈ வரலாம், வண்டு வரலாம், அது வேறு. கருவன்றது வந்து பார்த்தீங்கன்னா செய்வன இருக்கிற வீட்டில் கம்பல்சரி வரும். வீட்டில் ஏவல் இருந்தாலும் வரும், பில்லி சூனியம் பண்ணியிருந்தாலும் வரும். ஏன்னா இந்த மூணுத்துக்கும் பயன்படுத்துறது அமானுஷமான விஷயத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, புரியுதுங்களா? இந்த பூனையை, ஆந்தையை, நிறைய விஷயம் பயன்படுத்துவாங்க. அதனால் சொல்ல விரும்பல, ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பொருள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் புதைக்கிறது, ஒரு பார்சல் பண்ணி புதைக்கிறது, ஒரு பானையில் போட்டு புதைக்கிறது. ஸோ அந்த மாதிரி புதைக்கும் போது அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா இந்த கருவண்டுக்கு தெரியும். இவ்வளோதான் விஷயம். ஸோ கருவண்டு வர்றது உண்மையாக பொய்யானா 100% உண்மை. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதே செய்வனையை அந்த வீட்டிலேருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம், நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு பொருள் புதைச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கருவண்டு வராது, 100% வராது. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் செய்வனை இருந்தது, இது உண்மை அப்படின்னு. அதனால் பயப்படக்கூடிய அவசியம் கிடையாது.
ஸோ வீட்டில் இருந்து மண் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை மாதிரி பாய்கிட்டோ சாமியார் கூட வீட்டில் கருவண்டை சுற்றுது என்னன்னு தெரியல, ஒரு நாள் வந்துட்டு போனால் அது இயல்பு, தினைக்கே வருதுன்னா எதுவும் எச்சரிக்கை வருதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண் எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணில் வச்சு பார்க்கும்போது 100% அந்த மண்ணில் வேலைப்பாடு செஞ்சுருக்காங்கன்னு வரும். இப்போ அந்த பொருள் எங்கே தேடி எடுக்க முடியாது. ஆனால் அந்த பொருள் டெட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு பொருள் செஞ்சு அதே மண்ணில் புதைச்சோன்னா 100% சேவனையை அடிக்கலாம். செய்வன்ன்றது நிஜம், ஆத்மான்றது நிஜம், சைத்தான்றது நிஜம், பில்லி சூனியம் ஏவல்ன்றது நிஜம். ஆனால் அது எது பக்கமும் தயவு செஞ்சு மக்கள் போகாதீங்க. உங்களை பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் இந்த மாலிக் பாயை நம்பி வாங்க. அல்லாவோட இறைவனோட அருளால் என்னால் காப்பாற்றி கொடுக்க முடியும். ஆனால் கெட்டது நினச்சிட்டு இந்த மாலிக் பாய் ஆஃபீஸ்க்கு வந்துடாதீங்க, எல்லையில் கூட வராதிங்க. ஸோ கருவண்டு வந்தால் அது உண்மையை செய்வனை தான் குறிக்கும், மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க குருஜி. கருவண்டு செய்வினைக்கான அறிகுறி தான், செய்வினை இருக்கிறதும் உண்மைதான், செய்வினை இருந்தா கருவண்டு ஒரு வீட்டுக்கு வரது, அந்த மண்ணை சுத்துறதும் உண்மைதான் அப்படின்னு ஒரு ஆணித்தனமான பதிலா கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.